இந்த கேமோட பேர் தான் லேட் நைட் ராமன். வணக்கம். நீங்கள் நினைக்கிற ராமன் இல்லை, இது வந்து ஒரு ராமன் நூல்ஸ் கடை. இங்கே வந்து நம்ம வேலைக்கு சேர்ந்துருவோம். அவனுக்கு தானே நம்ம புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இந்த கடையில் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ராமன் சப்ளை பண்ண போகிறோம், நூடுல்ஸ் போட போகிறோம். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தராங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இந்த கேமில் வந்து சர்வை பண்ணுவோம். சரி, இப்போ இவங்க வந்து நம்ம கூட வேலை செய்கிற கோவொர்க்கர். இவங்க இப்போ நம்ம கிளம்பிடுவாங்க. நம்ம நைட் ஒர்க் இருக்க போகிறோம் இங்கே. இது வந்து அந்த பேய்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் சஸ்பீஷியஸாக யாராச்சும் இருந்தால் நீங்கள் கதவை திறக்காதீங்க அப்படிம்பாங்க. நம்ம ராங் சாய்ஸ் மேக் பண்ணோம்னா நம்ம வந்து போய் சேர்ந்துருவோம். இவர் தான் நம்ம கஸ்டமர். அவருக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். ஆமாம், அவர் டயர்டாக இருக்கார். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறோம். அவர் பிஸ்னஸ் டீலர். ஆமாம், ஆனால் பார்க்க டாக்டர் மாதிரி இருக்கார். சிக்கன் பொத்து, பீஸ், ஸ்லைசஸ், அவருக்கு என்ன வேணுமோ என்னென்னமோ சொல்கிறாரு. காசை வாங்கிக்குவோம். காசை வாங்கிட்டு தான் கொடுக்கணும், இல்லாட்டி அவர் வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் போயிடுவார். நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். பொண்ணுங்க விளாட்ற கேம் நினைக்காதீங்க, ஆனால் இது கொஞ்சம் டெரிஃபையிங்கான கேம் தான். நூடுல்ஸ் எடுத்து பவுல் கொடுத்தாச்சு. கஸ்டமர் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. பத்திரமா போயிட்டு வாங்க. க்ளோஸா இல்லை, க்ளோஸ்லாம் ரைட்டு. கரண்ட் போச்சு. ரிப்பேர் த எலக்ட்ரிக் பாக்ஸ் அவுட் பேக். பின்னாடி வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கான். அதை வந்து நம்ம இப்போ ரிப்பேர் பண்ண போகிறோம். மியூசிக்கே ஒரு மாதிரி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வராதுன்னு நம்புவோம். பேய் இருக்கா இல்லையா, இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? இப்போ ரிப்பேர் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒருத்தரையும் காணோம் ஸ்ட்ரீட்டில். இதான் அந்த பாக்ஸு. எலக்ட்ரிக் ஷார்ட் ஆயிடுச்சு. ஹெவியா இருக்கு போல் இருக்கு. Chicken broth ramen with beef slices and tofu. இவருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் கொடுப்போம். பேய்க்கும் ஃப்ரெண்ட் ஆகிப்போம். நக்கல்யா அவனுக்கு. ராமன் வேணும். ராமன் கடை நிற்கிறார் அவர். அவருக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுப்போம். ஒரு பவுல் இருக்குது. பவுல் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி சிக்கன் ப்ராத், ஸ்பைசி ஃபுட், டஃபு எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு செய்கிறோம். கொடுத்தாச்சு. சரியா ரேமன் சாப்பிட்டா வந்து பெயினுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். உங்கள் வீட்லலாம் தேட மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு எப்படி தெரியுறீங்க? இவங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு கேட்போம். Hello, what would you like to order tonight? என்ன வேணும்? பேச மாட்டாங்களோ? காசு கொடுக்குறாங்க. அக்கா வந்து ஹெட் வெயிட் பிடிச்சவங்க போல். அவங்களுக்கு வெறும் 2 ஆர்டர் எடுத்து டக்குன்னு கொடுத்துர்லாம். பவுல் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருவோம். அடுத்து ஜூஸ் கேட்டாங்களா ஒன்று, அந்த ஜூஸ் எடுத்து அக்காட கொடுக்க வேண்டியதான்.
அக்கா சாப்பிட்டாங்க. Your order's finished. போயிட்டு வாங்க அக்கா. அப்பயும் பேசலை பார்த்தீங்களா இல்லையா? கஸ்டமர் எதுவுமே சொல்லலை, போயிடுறாங்க. ஒருவேளை இவங்க தான் ஒரிஜினல் பேயாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆர்டர் இன்னொரு தாட்டி படிப்போமா ரூல்ஸை, இல்லை வேணாம் படிக்க வேணாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் கரண்ட்டு போகுது, பேய் வர அறிகுறிகள்லாம் தெரியுது. அந்த நிற்கிறாங்க அக்கா, ஒருத்த கருப்பு கலரில் வளர்த்தியா போலீஸுக்கு பண்ணுவோம். எங்களுக்கு தேவை நேபாளிஸு, மக்களோட பாதுகாப்பு போலீஸு. இதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஃபோனு ரிங் போது கொஞ்சம் வேகமாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோன் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம குறைய சொல்லுவோம். Yes, there is a tall, dark, and creepy woman in front of my store. She's the anomaly. பார்க்கவே கொடூரமாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். Please stay inside and do not interact with the உள்ளே இருக்கணுமா போலீஸ் சொல்கிறாரு. இது என்னது போச்சு கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு. போயிட்டாங்க அந்த அக்கா. Thank you for responsibly calling the anomaly control unit. எப்படி போலீஸ் கால் பண்ணோன்னா அந்த பேய் போயிடுதுன்னு தெரில. அந்த பேய்காரன் அதை எட்டி பார்க்குறான் பாருங்க. இவன் யாருன்னா இவர் யாருன்னு தெரில. க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பேய் வந்துருச்சு. நம்ம ரூல்ஸில் போட்டாப்பில் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஷட்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அவர் சொல்லிகிட்ருக்காரு ஆர்டரை. நமக்கு உயிர் தான் முக்கியம், வேலை போனாலும் பிரச்சனை இல்லை. திறந்து பார்ப்போமா? திறந்தாச்சு. இவங்க ஒரு அக்கா, இவங்களுக்கு என்ன வேணும் ஆர்டரு? ஏதோ கிவ்யூன்னு இருக்குது. காசு வாங்கிக்குவோம். காசு வாங்கிட்டு மொத்தம் 4 ஆர்டர் இருக்குது. பவுலை ப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சு இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. யாரையும் காணோம் கடையில். இப்போ போனாக்கவே திருப்பி வராங்க. ரேமன் கடை தான் இது. சொல்லுங்கள் என்ன வேணும்? Yes, this is a Raymond shop. நான் இப்போ ரூட்லாம் பேசினேன். ரேமன் ஷாப்பான்னு கேட்டீங்க, ரேமன் ஷாப்புன்னு சொன்னேன். சரி காசு வாங்கியாச்சு. அக்காவுக்கு வந்து கொடுப்போம். அக்காவும் கொஞ்சம் ஹெட் வெயிட் பிடிச்சவங்க போல். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. ரேமன் பவுல் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அக்கா வந்து நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, பயப்படாமல் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ சவுண்டு கேட்குது. வந்துட்டான். இதுதான் பேய். விண்டோலாம் மூட முடியாதான், நமக்கு உயிர் தான் முக்கியம், நாங்கள் மூடிடுவோம். என்னமோ சொல்கிறாரு. சரி நம்ம ஆர்டர் கொடுப்போம். காசை வாங்கிட்டு இவருக்கு ஆர்டரு கொடுக்குறோம். மொத்தம் 4 ஆர்டரு. பவுலில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். என்னென்ன வேணுமோ எடுத்து கொடுப்போம். வச்சாச்சு, கொடுத்தாச்சு. தேங்க்யூ. நம்ம
நம்ம கைண்டாக இருந்தால் அவர் மெஸ்ஸி காட்ட மாட்டாராம்ல. தலைவன் பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு தர போகிறான். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. சர்வீஸ் குவாலிட்டி ரிப்போர்ட். அவ்வளோதான், செத்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போயிட்டு வாங்க.